இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற தியானிக்கும்படிக்கு தந்த வேத பகுதி, ஆண்டவர் தியானிக்கும்படி அல்ல நமக்கு சொந்தமாய் நமக்கு சுதந்திரமாய் ஆண்டவர் தருகிற வேத பகுதி என்னன்னு சொன்னா, பிலிப்பியர் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் அதோடைய 13வது வசனம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் அதோடைய 13வது வசனத்தை வாசி. என்னை பலப்படுத்துகிறேன் கிறிஸ்துவினாலே, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கண்களை மூடி ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் தந்திருக்கிற வார்த்தைகளோடு வேகமாய் ஆண்டவர் நம்மோடு பேசி காரியங்களை திட்டமாய் நமக்கு தரும்படிக்கு அவன் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்பான். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. பாடுவே பரவசமாகுவேன் பறந்தோடும் இன்னலே, பாடுவே பரவசமாகுவேன் பறந்தோடும் இன்னலே, அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்வையில், அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்வையில், அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து, அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து நடத்தியே சென்ற கர்த்தரை, நடத்தியே சென்ற கர்த்தரை பாடுவேன் பரவசமாகுவே பறந்தோடும் இன்னலே, பாடுவே பரவசமாகுவேன் பறந்தோடும் இன்னலே. நன்றி தகப்பனே, இந்த நாளும் எங்களை பலப்படுத்தும்படி, எங்களை ஸ்திரப்படுத்தும்படி, எங்களை நன்மையாய் நன்மாக்கிய செல்ல இருக்கும்படி எங்களுக்கு தரப்போற வார்த்தைகளுக்காய் மைத்துதிக்கிறோம். வேண்டிய வார்த்தைகளை, வேண்டிய ஆலோசனைகள் யாவையும் எங்களுக்கு தந்து நீர் வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், நாங்கள் பலவீனமாட்டப்பட்டவர்கள், விசுவாசத்தில் குண்டி போயிருக்கிறவர்கள், சோர்ந்து போயிருக்கிறவர்கள், பலவீனமானவர்கள் ஆண்டவர், பலன் கூட நிற்கக்குள்ள பலன் இல்லாதவர்களை போல இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தி சீர்படுத்தி சபைப்படுத்தி தேவைகளை யாவையும் சந்தித்து எங்களை நிறைவாய் நாளை நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆமென் தகப்பனே. எங்களுடைய சுத்தத்தின்படி அல்ல, உம்முடைய சுத்தத்தின்படி ஆமென். எங்களுடைய நாமங்கள் அல்ல, உம்முடைய நாமம் உயர்ந்திருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்படுத்துங்கள். மீட்பர் பாதம் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விஷயம் கூட வாசிங்க, பிலிப்பியர் ஆமென் 4வது அதிகாரம் அதோடைய 13வது வசனத்தை வாசிங்க. என்னை பலப்படுத்துகிற என் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய அவன் எனக்கு பலன் உண்டு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் இங்கே சொல்லப்படுகிற வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சூழ்நிலையை குறித்து இந்த வேதத்தில் அழகாய் முன்னிட்டு இருக்கிற வார்த்தைகளை அழகாய் நாம பார்க்கலாம். அவர் சொல்லுகிறான், அவருக்கு வேதனை துன்பங்கள் வரும்பொழுது அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, முந்தின அவன் 11வது வசனம் 12வது வசனத்துல அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, நான் உயர்வில வாழ்வேன், தாழ்விலையும் வாழ்வேன், எந்த சூழ்நிலையும் நான் வாழ பழகிட்டேன், எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை என்று சொல்லுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. துன்பத்தின் வேளையிலும் கஷ்டத்தின் வேளையிலும் இக்கட்டின் வேளையிலும் ஆமென், ஆசீர்வாதம் குறைந்த வேளையிலும் ஆசீர்வாதம் எடுபட்டு போகிற வேளையிலும் இல்லை நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கிற வேளையிலும் நீங்கள் வாழ பழக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் பாஸ்டர் அப்படின்னு சொல்லப்படாது. இங்க அப்போஸ்தலனாகிய பவுலுடைய காரியத்தை பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 13வது வசனத்தில் சொல்லப்படுகிற காரியத்தினுடைய முந்தின காரியத்துடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, அவன் வாழ்ந்தது உண்மைதான். சந்தோஷத்திலையும் சமாதானத்திலையும், சந்தோஷம் இல்லாமலையும் சமாதானத்தில் இல்லாமல், துன்பத்திலையும் நெருக்கத்திலையும் பாடுகளிலையும் வேதனைகளையும் காவலையும் சிறையிலும் எல்லாத்திலையும் அவன் இருந்தது உண்மைதான். ஆனா அவருடைய நிலை எப்படிப்பட்டதாய் அவன் வாழ்ந்தான் என்று சொன்னா, எந்த கலக்கமும் படாமல் அவன் சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னா, என்னை பலப்படுத்துகிற அவன் கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
அருமையான தேவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றா இல்ல அவன் ஒரு கண் காண்பதும் இல்லை ஒரு காது கேட்பதும் இல்லை என்று சொல்லப்படுகிற வார்த்தை என்று சொன்னா அவன் வார்த்தை என்று விசுவாசிக்கிறீங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளை, அவனமாய் விசுவாசித்து ஆண்டவனுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். இல்ல அவிசுவாசப்பட்டு அவன் ஆண்டவர் ஒருவேளை இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ என்கிற சிந்தை எனக்கு உண்டா இருக்கும் என்று சொன்னா நல்லா ஒரே ஒன்று நினைவு கூற வேண்டும். நம்மை பலப்படுத்துகிற இல்லை என்னை பலப்படுத்துகிற என் இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் ஆசீர்வாதத்தையும் மேன்மையும் அவன் பலவீனத்தையும் சுகத்தையும் அவன் சுகவீனத்தையும் சகித்துக் கொள்ள அவன் பெற்றுக்கொள்ள என்னாலே முடியும் என்கிறதை நீ விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனம், என்னை பலப்படுத்துகிற என் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. வாசிங்க பிலிப்பியர் 4வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து ஒரு சில காரியங்களை அவன் வாசித்து தொடர்ந்து அடுத்துடைய வேத பகுதிகளுக்கு கடந்து போவோம். 11வது வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசிங்க. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையிலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். 12வது வசனம், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும் பட்டினியா இருக்கவும் பரிபூர்ணமடையும் குறைவுபடவும் நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் முதல்ல வந்துச்சு, நீங்கள் உயர்ந்திருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும் அவன் நன்மையில இல்லாம போனாலும் நீங்க என்ன செய்ய, ரம்யமாய் சந்தோஷமாய் வாழ பழகிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால பாஸ்டர் எங்களுக்கு நன்மை கிடைச்சாதோ கிடைக்குமோ என்கிற சிந்தனை வருதுன்னு சொன்னா ஆக 2வது அதிகாரம் 19வது வசனத்தை நினைவு கூறுங்க. களஞ்சியத்தில் விதை உண்டோ தானியம் உண்டோ அத்திமரம் மாதுள பழம் உண்டோ, அல்லேலூயா, ஒலிவ பழமும் உண்டோ, அல்லேலூயா என்கிற கேள்விகளுக்கு ஆண்டவர் தந்த பதில் என்ன தெரியுமா? இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யா உங்களுக்கு தைரியமா நான் இதை சொல்லுகிறேன்னு சொன்னா, எனக்கு உண்டோ இல்லையோ கிடைச்சுமோ கிடைச்சாதோ வார்த்தை வந்தாலும் வார்த்தை கிடைச்சாலும் கிடைச்சுமோ கிடைச்சாதோ போச்சோ இருக்கோ வருதோ இல்லையோ, அல்லேலூயா, இப்படிப்பட்ட சிந்தனை வரும்போது கடைசி சொன்ன வார்த்தை இன்னும் முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சம்பூர்ணமாய் ஆண்டவர் வழி நடத்துகிற தேவன். வாசிங்க தொடர்ந்து. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லப்படுகிற காரியத்தை நம்ம ஒரு சில காரியங்களை குறித்து பார்த்தோம். எனக்கு தீமோத்தேயு எழுதின புத்தகம் 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் வாசிங்க. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வாதம் போதும் என்கிறார்ல, அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிறேன் இயேசுவினாலே எல்லாம் கூடும் என்கிற போதும், அல்லேலூயா. அவர் மாத்திரம் போதும் என்கிற திருப்தி, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவர் கலையிலே சொல்லுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. போதும் என்கிற திருப்தி உங்களுக்கு உண்டா இருக்க வேண்டும். இந்த அவன் பிலிப்பியர் புத்தகத்தில் நம்ம வாசித்த வேத பகுதியினுடைய 2 முக்கியத்துவமான காரியம் என்னன்னு சொன்னா, நமக்கு நேரம் சமயங்கள் ஆகிலும் நாம் வேகமா சொல்லி போகிறேன். ஒன்று, இந்த வேத வசனத்தில் சொல்லப்படுகிற இந்த பிலிப்பியர்ல சொல்லப்படுகிற வேத வசனத்துடைய ஒரு முக்கியமான கருத்து என்னன்னு சொன்னா, ஒன்று ஒரு பெரிதான ஒரு திருப்தி. 2வது நம்பிக்கையை குறித்து மறைமுகமாய் அந்த பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப போதும் என்கிற மனதுடையவனாய் நீ இருக்க வேண்டும். இயேசு மாத்திரம் போதும் என்கிற மனதுடைய இருக்க வேண்டும். நீ ஆசீர்வாதத்தில் போதும் சொன்னா ஆண்டவர் அதோட நிப்பாட்டிடுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்க ஆசீர்வாதத்தை கேட்க கேட்க உங்களை ஆயத்தமாக்குவார். ஆண்டவர் உங்களை புடமுடுவார். நீங்களும் ஆண்டவரை திட்டுவீங்க, ஆண்டவரை திருப்பி மண்டிடுவீங்க. இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கோம். நீங்க போதும் சொன்னா ஆண்டவருக்கு வேலை லகுவா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஆசீர்வாதத்தில் போதும் சொல்லாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை இன்னும் தாங்க ஆண்டவரே, ஆயத்தமாக்குங்க ஆண்டவரே, புடமிடுங்க ஆண்டவரே, தாருங்க ஆண்டவரே, கேளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை எப்போ என்ன செஞ்சு நச்சரிச்சுட்டே இருக்கான, தாங்க ஆண்டவரே, தாங்க ஆண்டவரேன்னு கேட்டுட்டே இருக்கான. அல்லேலூயா. இதுக்கடையில் சொல்லணும், ஆண்டவரே நீர் போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே சொல்லிட்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் மறுபடியும் சின்ன பிள்ளைகளை போல ஒரு தகப்பனிடத்தில் பேச தொடங்குங்கள். கர்த்தர் உங்களோட பேச ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா,
அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் ஆண்டவர் தருணத்தை தருகிறார். ஆண்டவர் சீஷரிடத்தில் சொன்னார், நீ ஜெபம் பண்ணுங்க, 1 மணிக்கு நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, ஒரு நாள் வரும் நீங்க பேசவே வேண்டாம் போதும் என்கிற சொல்லுங்க. அவன் ஒரு நாள் வரும். அல்லேலூயா. அதுக்கு முன்பாக நீ ஆண்டவர்கிட்ட பேசணும் விரும்புகிறீங்கன்னா பேசுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு ஆண்டவர் நல்லா டிஸ்டர்ப் பண்ணலாம், ஆண்டவர் தட்டி எழுப்பிட்டே இருக்கலாம். பிறகு பிதாவுடைய மகிமையில இருக்கும்போது, அங்கே அவருடைய சிங்காசனத்தின் முன்பாக நிற்கும்போது நச்சரிக்க முடியாது, பயத்தோட கால் நடுங்கினவர்களா நிற்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு நல்ல தருணம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு எவ்வளவு தூரம் நச்சரிச்சு காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு காரியத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கால தாமதம் படாதிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசி எபிரேயர் எழுதின புத்தகம் 13வது அதிகாரம் அதோட 5வது வசனத்தை வாசி. எபிரேயர் 13:5. எபிரேயர் 13:5. எபிரேயர் 13:5. நீங்கள் பணாசை இல்லாதவர்களாய் நான் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர், எங்களுக்கு பணாசை ஒன்றும் இல்லை, என்னால் எங்களுக்கு தேவையெல்லாம் சந்திக்கப்படணும், அதுக்கு நாங்கள் எப்படி எங்களும் பிரயாசப்பட்டு தான் ஆகணும். இந்த 9வது மாதம் அந்த ஒரே ஒரு நாள் நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பாரா. மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனம். எப்படி? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவைகளுடைய நீதியும் நீங்கள் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பிலிப்பியர்ல பார்க்கிறோம். ஆமென். அப்போஸ்தலர் பவுல் சொல்லப்படுகிற காரியத்தை, ஆமென், என்னை பலப்படுத்தின கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு என்கிற காரியத்தில் திருப்தி உண்டாகும்படிக்கு அந்த ஒரு சில வார்த்தைகளை ஆண்டவர் தன்னை 2வது வாசிங்க. அவன் நீதிமொழிகள் 3வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசிங்க. நீதிமொழிகள் ஆமென் 3வது அதிகாரம் 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் ஒரு வாசியுங்கள். நீங்கள் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உங்கள் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நீ நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் பாதைகளை உனக்காக அவர் சபைப்படுத்துவார். அல்லேலூயா. நீ நம்பிக்கையோட கர்த்தருக்காக உன் வழியை ஆயத்தப்படுத்து. அல்லேலூயா. நம்பிக்கையோட காலை எடுத்து வை. அல்லேலூயா. நம்பிக்கையோட ஒரே ஒரு நாள் உலகத்தை குப்பை என்று நினை. அல்லேலூயா, அல்லேலூயா. உயர்ந்த சம்பத்துடையவனை ஆண்டவர் வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 37 5வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 37வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே உனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதக்காரன் பெற்றுக்கொண்டவனாக தைரியமாய் சொல்லுகிறான், அவரே உன் வழியில வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பிக்கையோட என்னை பலப்படுத்துகிறேன், கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்கிற நம்பிக்கையோட வழிகளை ஆயத்தமாக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆயத்தமாக்கினேன் சொன்னா உனக்கான வழியை உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க. சங்கீதம் 55வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார். நீதிமானை அவர் ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்களுடைய காரியம் சிந்திக்கும் பொழுது, உங்கள் சிந்தனை யோசனை எல்லாம் நீங்கள் சிந்திக்கும் பொழுது அது ஒரு கட்டத்தில் அது பாரமாய் போய் விடுகிறது. அல்லேலூயா. அந்த பாரத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆண்டவர் மேல் பாரத்தை வைத்து அவன் என்னை பலப்படுத்தினேன் இயேசுவினால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்கிற நம்பிக்கையோடு உன் வழிகளை ஆயத்தப்படுத்து. கர்த்தர் உன் வழிகளை சபைப்படுத்தி தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வழிகளை சபைப்படுத்துவது என்று சொல்லி தவிர ஆமென் உனக்கு வருகிற ஆசீர்வாதம் ஒரு கண் காண்பதும் இல்லை, ஒரு காது கேட்பதும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில் இயேசு தம்முடைய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டு வந்த நாட்களில் இவனமான பிலிப்பியர்ல சொல்லப்பட்ட ஆமென் இந்த வேத வாக்கியத்துக்கு ஒப்பதான ஒரு நம்பிக்கையான
அவன் திருப்தியான ஒரு காரியம். ரெண்டு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லி போக விரும்புகிறேன். வாசிங்க அப்போஸ்தலர் எழுதின சுவிசேஷம் அவன் 16வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்துல நீங்க வாசிங்க. போகையில் இப்ப குறி சொல்லுகிற ஆவியை கொண்டிருந்த ஒரு ஸ்திரீயை காண்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வீட்டில் போய் வாசிக்க 16வது வசனத்துல 40வது வசனம் வரைக்கும் நான் காரியத்தை மட்டும் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். அல்லேலூயா. இப்ப குறி சொல்லுகிற ஒரு ஸ்திரீயை ஆமென் யார்? பவுல் சீலாவும் நினைக்கிறேன். தொடர்ந்து வாசிங்க. ஸ்தோத்திரம். ஆமென். தொடர்ந்து வாசிங்கள். குறி சொல்லுகிறதனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டு பண்ணின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டால் அவர் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷன் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் இரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர் என்று அவள் சத்தமிட்டாள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இதிலே பார்க்கும் பொழுது அவன் இந்த 34வது ஸ்தோத்திரம் 40வது வசனம் வரைக்கும் இங்கே பார்க்கும் பொழுது இப்படியாக கடந்து போகும் பொழுது அவன் குறி சொல்லுகிற ஆவியை என்ன செய்கிறார்? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற இந்த தேவனுடைய பிள்ளைகள் அதை அதட்டி தள்ளி அதை விளக்குகிறார்கள். அல்லேலூயா. இதை ஆதாயமாய் கொண்டிருந்த அந்த அவன் பெரிய எஜமான்கள் அவன் இதை கண்டு இவர்கள் அவன் பாய்ந்து இவர்களை அவன் சந்தையின் வழியிலே அவன் காவல்காரரிடத்திலே ஒப்பு கொடுத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர், இதுல என்ன அவன் காரியம் வெளிப்படுகிறது சொல்லி நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னா, இவர்கள் சிறைச்சாலையிலே அடைப்பட்டிருந்த பொழுது அல்லேலூயா, அல்லேலூயா, இவர்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தர் மேல் திருப்தி அடைந்தவர்களாய் அல்லேலூயா தங்கள் வழிகளை சபைப்படுத்தும்படி அவர்கள் ஜெபித்தார்கள். சிறைச்சாலையிலே ஜெபித்தார்கள். சிறைச்சாலை அசை உண்டது. அல்லேலூயா. சிறைச்சாலையிலே கட்டுகள் அறுபட்டது. அவன் வாசல்கள் திறப்பட்டது. அங்கே இரட்சிப்பு உண்டாகும்படி கர்த்தருடைய செயல் வழங்கிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே நின்ற காவல்காரன் இவர்கள் தப்பித்து போனார்களோ என்று சொல்லி தன் பட்டயத்தை உருவிக்கொண்டு அவன் தன்னை தானே மாய்த்து கொள்ளும்படி இருக்கிற நிலையில அவன் ஊழியக்காரனுடைய அதனுடைய வேதத்தை வாசித்து அங்க கும் இருட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவன் எப்படி கண்டிருக்கும். ஆனால் இந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய கண்களுக்கு அந்த காவல்காரன் ஒருவர் தன் பட்டையை எடுத்து தன்னை மாய்த்து கொள்கிற தன் கண்கள் காணுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்கள் கண்டவர்களாக சத்தத்தை உயர்த்தி சொல்லுகிறார்கள், நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், எங்கே போகவில்லை, கர்த்தர் எங்களை விடுவித்தார் என்ற சத்தம் உண்டாயிற்று என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அவன் உன்னை மாய்த்து கொள்ளாதே என்று சொல்லுகிற சத்தம் உண்டானது. அவன் விளக்கை அவன் கொண்டு வரும்படிக்கு தீபத்தை கொண்டு வரும்படிக்கு அந்த காவல்காரன் கட்டளையிடுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த காவல்காரனுக்கு பெரிய இரட்சிப்பு உண்டாயிற்று. அல்லேலூயா. உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தின் நிமித்தமாய் உங்களை சாட்சியாய் ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது எடுத்துக்காட்டாய் உங்களுக்கு ஆண்டவர் தருகிற காரியம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 14வது அதிகாரம் அவன் 22வது வசனமும் 23வது வசனத்தையும் வாசிங்க. மத்தேயு 14வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தையும் 23வது வசனத்தையும். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படகுகளை ஏறி அவன் நமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படிக்கு அவர்களை இயேசு தாமே துரிதப்படுத்தினார்கள். இந்த கதை உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. பாஸ்டர், இதுல என்ன கதை விளங்குது, இதுல என்ன கருத்து விளங்குது என்று சொல்லி கேட்டா. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வாசிக்க விரும்பினா வீட்டில் போய் வாசிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. துரிதப்படுத்தின இயேசு படகு அக்கறைக்கு போகும்போது தள்ளாடுதல் உண்டாகிறது. அல்லேலூயா. பெரு காற்று உண்டாகிறது. அல்லேலூயா. இயேசு கடல் மேல நடந்து போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கண் காண்பதும் இல்லை, ஒரு காது கேட்பதும் இல்லை, மனிதனுடைய சிந்தனையில் சீசுடைய சிந்தனையில் சோதப்படவும் இல்லை. இயேசு கடல் மேல நடந்து வருவார் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இயேசு
அவன் எனக்கு அவன் சிந்தனைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்கிறார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பேதுரு, சீஷனாகிய பேதுரு பார்க்கிறான். பார்த்து இயேசுவை பார்த்து, இயேசுவே நீர்தானா என்பீர் என்று சொன்னா, நான் இந்த கடலின் மேலே நடந்து வர எனக்கு கிருபை செய்யும் என்று சொல்லி கேட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல இன்னொரு காரியம் கூட விளங்குகிறது, நல்ல கவனமா கேட்டுக்கொள்ளுங்கள். முதலாவது பேதுரு என்ன செஞ்சான் தெரியுமா? அவனுடைய சிந்தனை எல்லாம் இயேசுவின் மேல இருந்தது. இயேசுவை மட்டும் பார்த்தான். படகுல இருந்து படகை விட, இந்த உலகத்தின் படகை விட ஆவிக்குரிய வாழ்க்கை பெரிதென்று சொல்லி அவன் கடலாய் ஒப்பதாய் இருக்கிற அலை வந்தாலும் சரி, புயல் காற்று அடித்தாலும் சரி, என் இயேசு வருகிறார் என்று சொன்னா நான் கடந்து போவேன் என்று சொல்லி இயேசு மேல கண்ணை வைத்து அவன் தன் வலது காலை இல்ல 2 காலையும் அவன் படகுல இருந்து எடுத்து வைத்து நடக்க தொடங்கினான். நடந்தான். அவன் கடலின் மேலே நடந்தான். நடக்க தொடங்கினவன் வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவன் அலையை பார்த்ததும் அவன் புயலை பார்த்ததும் ஆழத்திலே அமர்ந்து போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையை, கர்த்தர் என்னை பலப்படுத்தி, நான் கிறிஸ்துவுக்குள்ளாய் பலப்பட்டு எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. உண்மைதான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு இந்த மாசம் அவன் நீ சொல்லுகிறது போல அவன் ஒரு கண் காண்பதும் இல்லை, ஒரு கால் கேட்பதும் இல்லை என்கிற ஆசீர்வாதம் எனக்கு தருகிற உண்மை என்று சொல்லுகிற உண்மைதான். அல்லேலூயா. ஆகிலும் அவன் நீ கடந்து போய் ஆசீர்வாதத்தை சுகந்தரிக்க வேண்டும் என்கிற சிந்தனையோடு எவனமாய் தொடக்கத்தில் போகிறாயோ, அடி எடுத்து வைக்கிறாயோ, இடையில எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, அல்லேலூயா, எந்த துன்பம் வந்தாலும் சரி, நீ கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருந்து நான் கடல்ல நடப்பேன், இயேசு கிட்ட போவேன்ங்கிற நம்பிக்கையோட நீ பிரயாணப்படு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இல்ல பாதி வழியில போனதும் இந்த கிறிஸ்து என்னை பலப்படுத்துகிற இயேசு மூலமா செய்வேன் என்கிற நம்பிக்கை உன்னிடத்தில் அற்று போகுமாயின், அல்லேலூயா, ஒரு காரியம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அங்கே பேதுருக்கு அமிழ்தல் உண்டாகும் பொழுது ஆனால் ஆண்டவர் விடல. அல்லேலூயா. ஆண்டவர் அருகாமையில வந்து ஏன் அவிசுவாசப்பட்டா என்று சொல்லி அவனை தூக்கி விட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. தூக்கி விடுவார், உண்மைதான். ஆனா ஆழத்துல போயாச்சுன்னா மூச்சு திணறிறோம். அல்லேலூயா. கஷ்டப்பட்டுருவோம், தத்தளிச்சிருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது நம்பிக்கையில எடுக்கிறியா? அவன் வாக்குத்தத்தம் கிடைக்கணும் விசுவாசம் உனக்கு இருக்கா? அவன் கர்த்தருடைய அவன் கிறிஸ்துவினால் எனக்கு பலன் உண்டாகும் என்ற நம்பிக்கை உனக்கு உண்டா இருக்கா? எடுத்து நல்லா 2 காலையும் படகுல எடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கையில எடுத்து வை. கர்த்தர் உன் நடுவாமல் நின்று உன்னை விழிக்கிறவராய் அவன் உன்னை கூப்பிடுறா, வா தைரியமா வா என்று சொல்லி உன்னை கூப்பிடுறார் இல்லையா? 2 கால்களையும் எடுத்து ஆண்டவர் சமூகத்தில் அவன் இந்த ஊழியத்தை செய்யும்படிக்கா இருக்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில உன்னை படகை விட்டு நீ எழுப்பி போக்கு உன்னை கூப்பிடுறா இருக்கலாம். நல்லா கேட்டுக்கோ, ஒரு காலை அல்ல 2 கால் சீசன் எடுத்து வைத்து இயேசுவை மட்டும் நோக்கிப்பான், மனுஷனை அல்ல, மனுஷனுடைய ஆசீர்வாதத்தை அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நல்லா கேட்டுக்கோங்க. சத்தம், ஆண்டவருடைய சத்தம் உண்டா இருக்க. உன்னை அழைக்கிற தேவன் உன்னை கூப்பிடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை அழைக்கிறார், வா என்று சொல்லி அழைக்கிறார். கேட்கிறார், ஊழியம் செய்யும்படி கேட்கிறார், உன்னை வா என்று சொல்லி அழைக்கிறார். நீ படகுல விட்டு ஒரு காலத்தவனாய் அல்ல 2 காலையை படகுல எடுத்து வை. உன் வாழ்க்கை படகு, இந்த உலகத்தின் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையின் படகு, இது ஆண்டவர் நடத்துகிற படகு. அல்லேலூயா. நீ தைரியமாய் அலை அடிக்கிற இந்த ஆவிக்குரிய பிரயாணத்தில் 2 காலையும் எடுத்து வைத்து பிறகு நீ என்ன செய்யக்கூடாது? அலையும் புயலையும் பார்க்கப்படாது. எவ்வளவு நம்பிக்கையோட ஆண்டவர் அழைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை நோக்கி பார்த்தாயோ அதே நோக்கத்தோட நட. உன் காலை திடப்படுத்தி சொல்லப்பட்டது போல உன் கரங்களை தூதர்களை கொண்டு உன் கால்களை ஆண்டவர் தூக்கி சுமப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சபை நல்ல சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ அக்கறைக்கு போக படகுலேருந்து நீ அவன் நடக்க ஆயத்தப்படுகிறேன்னு சொன்னா, இல்ல வாஞ்சிக்கிறேன்னு சொன்னா, அல்லேலூயா, இல்ல வெள்ளிக்கிழமை வரைக்கும் நீ தீர்மானிக்கிறீங்கன்னு சொன்னா, அல்லேலூயா, தைரியமா 2 காலையும் எடுத்து வைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன எண்ணத்தோடு, என்ன பலம், என்ன விசுவாசத்தோடு, என்ன நம்பிக்கையோடு வேலையும் சரி என்னவோ சரி குப்பை என்று சொல்லி நினைக்கிறியோ அதே நம்பிக்கையோட என்ன பிரச்சனை வந்தாலும் இதனுடைய ஆசீர்வாதத்தை நான் பெறுவேன் என்று சொல்லி நம்பிக்கையோட கடந்து வா. கர்த்தருடைய நல்ல பொக்கிஷத்தை கர்த்தருக்கு வரும் நாட்களில் கர்த்தருக்கு தர இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
அவன் தொடர்ந்து வாசிப்போம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 14வது வசனம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் அவன் 14வது வசனத்தை வாசி. ஆகிலும் நீங்கள் வாசிங்க. ஆகிலும் என்னோடு உடன்பட்டது நலமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னோடு கூட உலகத்தை குப்பையா எண்ணும்படிக்கு நீங்கள் பிரயாசப்பட்டது நல்லதா இருக்கிறது. அல்லேலூயா. என்னோடு கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும்படி நீங்கள் பிரயாசப்படுகிறது ரொம்ப நல்லதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையை ஏன் தெரியுமா ஆண்டவர் தந்திருக்கிறார்? ஒரு நல்ல ஒரு எச்சரிப்பு. அல்லேலூயா. இந்த எச்சரிப்பு இவ்வளோ நேரம் கொஞ்சம் டான்டான வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை வந்துச்சு. எச்சரிப்பை நான் உங்களுக்கு பொறுமையாக சொல்லி தருகிறேன். அல்லேலூயா. எல்லாம் நல்லா திருப்பி கொள்ளுங்க. ஒரு இந்த பிலிப்பியர் எழுதின புஸ்தகத்தை ஒன்று ஆண்டவர் தந்த காரியம் என்னன்னு சொன்னா, ஒன்று இந்த மாதத்துடைய ஆசீர்வாதம், ஒரு கண் காண்பதும் இல்லை, ஒரு காது கேட்பதும் இல்லை என்கிற ஆசீர்வாதத்துடைய ஆயத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது காரியம் என்னன்னு சொன்னா, ஒரு எச்சரிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. வேணுமா, உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? சகரியா எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம் அதோடைய 1வது வசனத்தை வாசிங்க. சகரியா. தரியு ராஜா அரசாண்ட 4வது வருஷம், இஸ்ரே என்னும் 9வது மாதம் 4ஆம் தேதியிலே அருமையான தேவனுடைய பிள்ளை சபைக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதம் 9ஆம் தேதி 9ஆம் மாதம், இந்த 9ஆம் மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எபிரேயர் 13:15 வாசிங்க. ஆகையால் நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு நீங்கள் செலுத்துங்கள். அல்லேலூயா. இதற்கு ஒப்பனையாய் இப்ப சகரியா புஸ்தகத்தை வாசிங்க. அங்கே கர்த்தருடைய வார்த்தை 9ஆம் மாதம் 4ஆம் தேதி உண்டாயிற்று. அல்லேலூயா. நமக்கும் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ 2வது வசனத்தை வாசிங்க. சகரியா 7:2 வாசிங்க. கர்த்தருடைய சமூகத்தையும் விண்ணப்பம் பண்ணவும் வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. நாங்கள் இத்தனை வருஷம் வரையிலும் செய்தது போல 5ஆம் மாதத்திலே அழுது ஒடுக்கத்தில் இருக்க வேண்டுமோ என்று சேனையுடைய கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கும் ஆசாரியனிடத்திலும் தீர்க்கதரிசியினிடத்தில் கேட்கவும். வேகமா வாசிங்க. அவருடைய மனுஷன் தேவனுடைய ஆலயத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஒன்று நல்லா சிந்தித்து பார்க்கணும். இந்த வருஷம் 5வது மாதம் உங்களுக்கு என்ன துன்பம் இருந்தது? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு நான் டைம் தருகிறேன். உங்களுக்கு கொஞ்சம் ஊய்ந்து ஆராய்ந்து பார்த்துக்கொள்ளுங்க. 5வது மாதம் நெருக்கம் இருந்துச்சா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. 5ஆம் மாதம் அடியனுடைய வாழ்க்கையில் அதிக நெருக்கம் இருந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நெருக்கம் இருந்தா இல்லையா? இந்த 2024 5வது மாதம் உங்களுக்கு நெருக்கம் இருந்துச்சா இல்லையா? ஒரு நிமிஷம் கண்களை மூடி உங்கள் கடந்து வந்த நாட்களை நீங்கள் நினைவு கொண்டு பாருங்கள். 5வது மாதம் மே மாதம் உங்கள் வாழ்க்கையில் நெருக்கம் வந்துச்சா இல்லையா? அந்த நெருக்கத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க? நிறைய ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கும், அது அல்ல. உங்கள் வாழ்க்கையில் நெருக்கம் உண்டாச்சா இல்லையா? கஷ்டம் உண்டாச்சா இல்லையா? கடந்த 5வது மாதம் உங்கள் சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தது? நீங்கள் வியாகுலப்பட்டு அழுதீங்களா இல்லையா? இது ஏதாவது மாறக்கு, இந்த துன்பம் மாறக்கு ஏதாவது பிரயாசப்பட்டீங்களா இல்லையா? உபவாசம் இருக்கல, ஏதாவது பிரயாசப்பட்டீங்களா இல்லையா? ஜெபம் பண்ணீங்களா இல்லையா? உங்கள் வாழ்க்கையில் 5வது மாதம் பெரிய கண்களை நல்லா திறந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா? 5வது மாதம்
இன்னும் உங்களுக்கு தெரியலைன்னு சொன்னா 5வது மாதம் நடந்தது போல உங்களுக்கு மறுபடியும் வேண்டுமோ வேண்டாமா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 9ஆம் மாதம் 4ஆம் தேதி ஆண்டவருடைய வார்த்தை வந்தது உண்மைதான், இல்லைன்னு இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சபைக்கு அன்று தேவனுடைய பிள்ளைகளை அனுப்பி 5வது மாதத்தில் நீங்க வியாகுலப்பட்டது போல உங்களுக்கும் வேண்டுமோ வேண்டாமோ அங்க அந்த ஸ்டேட்மெண்ட் முடிக்கல. அல்லேலூயா. நான் ஸ்டேட்மெண்ட்டை முடிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு 5வது மாதத்தை போல நீங்கள் ஆசுவாத்தை அல்ல, நீங்கள் 5வது மாதம் அழுது புலம்பினது போல நீங்கள் மறுபடியும் அழுது புலம்பணுமோ, உங்கள் வாழ்க்கையில் அழுது புலம்பக்கூடிய காரியம் வேண்டுமோ வேண்டாமோ, அல்லேலூயா என்கிற சத்தம் உங்களுக்கு மீண்டுமாய் வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது உங்களுடைய சாய்ஸ். அல்லேலூயா. வார்த்தையை ஏற்றுக்கொண்டு இயேசுவை நோக்கி பார்த்து ஆயத்தமாகறீங்கன்னு சொன்னால் உண்மையிலே சொல்லுகிறேன், ஆமென். 5வது மாதத்தை போல ஒரு உபத்திரம் பெரிதாக வரப்போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அழுது புலம்பி அவன் உபாசம் இருந்து அவன் அழுது புலம் என்னை நோக்கி பார்த்தீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 6வது வசனத்தில் பார்க்கும் பொழுது நீங்கள் சுவிச்சமாய் புசித்தது உங்களுக்காக தானே, நீங்கள் சுவிச்சமாய் ஆசுவமாய் குடித்தது உங்களுக்காக தானே, உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது இல்லையா என்று சொல்லி கேட்கிறது. அல்லேலூயா. அந்த 5வது மாதத்தை போல பெரிய ஒரு துன்பம் வர காத்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது வேணுமோ வேண்டாமோ, உங்களுக்கு நீங்க எடுத்துக்கொள்ளணுமா இல்லை வேண்டாமா, அல்லேலூயா, அது உங்க கையில் இருக்கிறது. அதனுடைய கீ என்னன்னு சொன்னா பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை பலப்படுத்தி என் கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டுன்னு சொல்ல நம்பிக்கையில காத்திருந்தா அந்த காரியம் உங்களுக்கு நேரிடாது. அல்லேலூயா. நம்பிக்கை குறையும் சொன்னா, நீங்க பாதையை எடுத்து வைக்கலன்னு சொன்னா, ஆண்டவர் ஒரு சில பிள்ளைகளுக்கு வார்த்தைக்கூட மாதந்தோறும் கர்த்தருடைய காரியம் இருக்கும். அல்லேலூயா, அல்லே ஒரு பிள்ளைகளுக்கு அல்ல, அநேக பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வருகிறது வருகிறது வருகிறது. ஆண்டவர் ஒப்பிட்டு பேசுகிறார். 5வது மாதத்தை போல உங்களுக்கு நெருக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. இது வேண்டுமோ வேண்டாமோ என்று சொல்லி சபையில் இருக்கிற ஆசாரியரிடத்திற்கும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளிடத்தில் இதை சொல்லும்படி கர்த்தர் பிள்ளைகளை அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு சொல்லப்படுகிறது, கடந்த 5வது மாதத்தை போல உங்களுக்கு உபத்திரவம் பாடும் கண்ணிகளும் வேண்டுமோ வேண்டாமோ. அல்லேலூயா. வேண்டாம் என்று சொன்னா தைரியமாய் ஆண்டவர் சமூகத்தில் எடுக்கிற நம்பிக்கையில காத்திருந்த விசுவாசத்தை ஓட்டத்தை ஜெயமெடுங்கள். கர்த்தர் உங்களை ஓட்டத்தை வழிகளை திறந்து தருவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாசிங்க சகோதரியா 7வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் நம்பிக்கையில காத்திருக்காவிட்டா, இது ரொம்ப கடினமான வார்த்தை, நான் உங்களுக்கு மெதுவாக உங்களுக்கு சொல்லி போகிறேன். ஆமாம், நீங்கள் நம்பிக்கையில விட்டு விட்டாச்சுன்னு சொன்னா, அல்லேலூயா, நம்பிக்கையில ஏற்றுக்கொள்ள தைரியம் இல்லாம, ஒரு தைரியம் இல்லாம, ஆண்டவர் தைரியம் தந்த தைரியம் இல்லாம போகிறீங்கன்னு சொன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா. நடக்க சொல்லி நடக்க திராணி இல்லாம பயந்து போகிறீங்கன்னு சொன்னா, அருமையான தேவனுடைய பிள்ளை, ரொம்ப கடினமான வார்த்தை ஆண்டவர் சொல்ல சபைக்கு தந்ததுனால நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அவன் 12வது வசனத்தை வாசிய, வேதத்தையும் சேனையின் கர்த்தரையும் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கி கொண்டார்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா. வைரம் பாருங்க, வைரத்தை வைரம் உடைச்சாதான் உடைன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. டைமண்ட் கட்ஸ் டைமண்ட் இங்கிலீஷில் அழகா சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் தமிழில் முல்லை முள்ளால் எடுன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வைரத்தை உடைக்கும் பொழுது சும்மா பெரிய துண்டா 2 துண்டா விடாது. வைரத்தை உடைச்சாச்சுன்னா சில்லி சில்லியா போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுது, முன்னே சொல்லப்பட்ட அவை தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தையை கேளாமல் போகிறவர்கள் அவர்களுடைய இருதயத்தை வைரமாக்கி கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்ப இன்னைக்குள்ள வார்த்தையின்படி நான் இதை ஒப்பிட்டு பேசுகிறேன். இன்னைக்கு பிலிப்பியர் சொன்னது போல, அவன் பிலிப்பியர் வசனத்தில் சொன்னது போல, அவன் என்னை பலப்படுத்துகிறேன் இயேசுவினால் கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. இன்னும் தொடர்ந்து இருக்கிற ஆசீர்வாதங்களை அவன் நீங்கள் பெரும்படிக்கு எனக்கு கிடைக்காது, நான் ஆயத்தமாக போறதில்லை என்று சொல்லி உங்கள் இதயத்தை வைரமாக்கி கொண்டா. அல்லேலூயா, அல்லேலூயா. வைரமாக்கி கொண்டா. இங்க கற்பாரை ஆக்க மாட்டீங்க. அல்லேலூயா,
அதுடைய ரொம்ப கடினமா வைரமாக்கி கொண்டா. அல்லேலூயா. அங்க வைரமாக்கினார்கள் என்று இருக்கு. நான் வந்து சொல்ல, நீங்க வைரமாக்கி கொண்டா. அல்லேலூயா. நீங்க ஆக்க மாட்டீர்கள் என்று சொல்றது விசுவாசத்துல நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. வைரம் ஆக்கினீர்கள் என்று சொன்னா 13வது வசனத்தில் இருக்கு, அதனால் நான் கூப்பிட்ட போது அவர்கள் எப்படி கேளாமல் போனேனோ அப்படியே அவர்கள் கூப்பிடும் பொழுது நானும் கேளாமல் போவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. 13வது வசனத்தை மட்டும் வாசிங்க. அதனால் நான் கூப்பிட்ட போது அவர்கள் எப்படி கேளாமல் போனார்களோ அப்படியே அவர்கள் இனி கூப்பிடும் பொழுது நானும் கேளாமல் இருப்பேன் என்று அவருடைய நாமத்தை கொண்டு சாட்சியிடுகிறார். கர்த்தர் சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி அவர் சாட்சியிடுகிறார். அல்லேலூயா. 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 ஆண்டவர் இப்போ உங்களை கூப்பிடுற ஆண்டோடைய பாதைக்காய், அவருடைய காரியத்துக்காய் கொஞ்சம் ஒரு நாளாவது என்ன செய்யுங்க, உலகத்தை ஒரு குப்பையா எண்ணுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. செய்ய மாட்டேன்னு சொல்லி இதத்தை வைராக்கியம் படுத்தினா அவர் சொல்லுவார், நான் கூப்பிட்ட பிறகு அவங்க செவி சாய்க்கல, இனி அவங்க கூப்பிடும்போது நான் செவி சாய்க்க மாட்டேன்னு சொல்லுறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ரொம்ப கவனமாக இருங்க அருமையான தேவனுடைய பிள்ளை. ஆண்டவர் நம்மளை உயர்ந்த சம்பத்து ஆகிறதா அவருக்கு விருப்பமான காரியம். அல்லேலூயா. 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 மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்க இருதயத்தை வைரமாக்கி கொள்ளாதிருங்கள். அல்லேலூயா. வார்த்தை வந்துச்சுல்ல, இடத்துக்கு நேராக ஒப்புக்கொள்ளுங்க. உங்க வழிகளை ஆண்டவர் சபைப்படுத்துவார்.